இதேவேளை இம்முறை தமிழ் பொது வேட்பாளருக்கு மக்கள் பெருவாரியாக ஆணையை வழங்குவார்கள் என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் உறுப்பினர் மகாதேவா நிலாந்தன் தெரிவிக்கின்றார். இது ஒரு தமிழ் கூட்டுணர்வு சம்பந்தப்பட்ட விடயம். அரியநேத்திரனின் கீழ் சங்கு சின்னமாகியது தமிழ் மக்களை ஒரு கூட்டுணர்வோடு ஒருங்கிணைக்க முற்படுது. இந்த பொது வேட்பாளர் அந்த மக்களை ஒரு அணியாக திரட்டுவர். ஒருமித்த குரலில் இந்த மக்கள் தங்கள் பிரச்சனையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆணையை அவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வழங்குவார்கள் என்று வரைக்கில்ல. தமிழ் மக்கள் கட்சி கடந்து சின்னங்கடந்து வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறோம். இவ்வளவு காலமும் பொது வேட்பாளர் விஷயத்தில் போட்டி இருக்கையில் இப்போ ஒரு எதிரணி வந்தோன்னே தமிழ் இயல்பும் அதுதானே, அந்த இயல்புக்குள்ளால இது ஒரு துருவ நிலைப்படுகிறது. இது சில நேரம் வாக்க கூட்டுமையோடைய குறைக்காது. இதனால் இந்த முறை இந்த தேர்தலில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் பங்களிப்பு என்பது விசேஷமானதாகவும் ஒரு 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 அதிகரித்த தொகையிலும் இருக்குது. அது எங்களுக்கு உற்சாகமூட்டுது. இதேவேளை நேற்றிரவு ஒளிபரப்பான தேசத்தின் குரல் நிகழ்ச்சியில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டிருந்தார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இலங்கைக்கு வருவதையும் கண்டோம். இந்திய பிரதமரின் செய்திகளை சுமந்து வந்தாரா அல்லது அவர்கள் கூறியதை போன்று ஒரு பாதுகாப்பு மாநாடு மாத்திரம்தான் நடைபெற்றிருந்ததா? அவர் சகல தரப்புகளையும் சந்தித்திருக்கிற அரசு தரப்பு, எதிர்த்தரப்பு, அதே போல் தமிழ் மக்களுடைய தரப்பிலையும் வளமையாக சந்திக்கின்ற ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த சந்திப்பில் கூட அவர் என்ன சொல்லியிருக்கின்றார், நான் விளக்கி கொண்ட விடயம், நான் அறிந்த விடயம் என்னென்று சொன்னால், தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையான பலத்தை நீங்கள் தென்னிலங்கையில் போட்டி போட்டு வரக்கூடிய ஒரு தலைவரோட கலந்துரையாடி அல்லது ஒரு பேரம் பேசுகிறதா பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை வீணடிக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பதாக நான் அறிகின்றேன். ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள கிழங்குகள் எல்லாத்தையும் கட்டிவிட்ட மாதிரி, அடைச்சி கட்டிவிட்ட மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டப்பட்டது. பிரபாரன் போயாச்சுது, கட்டு கலண்டுட்டது, கிழங்குகள் எல்லாம் உருண்டு உருண்டு தங்கட பாட்டுக்கு போயிட்டினான். அதே நேரத்தில் அந்த கட்டப்பட்ட சாக்கு கூட இந்த இத்து போச்சுன்ற சொல்லி அந்த உக்கி போன மாதிரி தான் இது அகில இலங்கை தமிழ் அரசு கட்சி. அது கூட இன்றைக்கு இந்த உக்கின சாக்கு மாதிரி தான் உடைஞ்ச பிரிஞ்செல்லாம் இது பண்ணி பட்டிருக்கு. இதால் என்ன நடக்குன்னா, இவர்கள் எல்லாம் வந்து தங்களோட சுயலாப அரசியலுக்காண்டித்தான் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கிறதுக்காண்டி தான் இதை சொல்லி ஒழிய வேறு ஒன்றும் இல்லை.